முத்து சார் கல்யாணம் பண்ண போறாங்களாமே சார். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தப்பு தானே சார்? அதையே உங்ககிட்ட சொன்னாங்க? அதாவது நான் வேலைக்கு வந்ததுல இருந்து இனிமே அவங்க கிட்ட விசுவாசமா இருக்கணுமா. இந்த கல்யாணம் பண்ற விஷயத்துக்கெல்லாம் நான் துணையா இருக்கணுமா. உங்ககிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிக்கணும்னு சொன்னாங்க சார். உங்க சொந்தத்துல யாராவது இருக்காங்களா சார்? நல்லா யோசிங்க சார். யாராவது அக்கா பையன் அத்தை பையன் இப்படின்னு இருப்பாங்களே. அக்கா பையன் சொன்னதான் ஞாபகம் வருது. ஏன் அக்கா பையன் ஒருத்தன் கோகுல்னு இருக்கான். கார்த்திகை விட 2 வயசு பெரியவன் தான். பார்க்க அவன் நல்லாதான் இருப்பான். சின்ன வயசுல அவனை பார்த்தது. இப்போ கண்டிப்பா அவன் பெருசா வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன்ல பேசினதோட சரி. அவன் வேணா ஸ்வேதாவுக்கு பொருத்தமா இருப்பான். நான் சொன்னா கண்டிப்பா கேட்கவும் செய்வான். அப்புறம் என்ன சார், அந்த பையனையே பேசி முடிக்க வேண்டியதானே சார்? உன்னோட தொழில் ரகசியம் என்னன்னு கொஞ்சம் சொல்ல. யாராவது பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். இல்ல சார், நான் எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டேன். பெரியம்மாக்கு என்ன பிடிக்கும்னு பூங்கோத அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரிதான் ஸ்வேதா மேடம்க்கு என்ன பிடிக்கும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கார்த்திக் சாருக்கு என்ன பிடிக்கும்னு ஜனனி மேடம் கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க. இப்படி மாத்தி மாத்தி கேட்பேன் சார். அப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு யார்கிட்ட கேட்டீங்க? எனக்கு என்ன பரிமாற போறீங்க? உனக்கா ஸ்பெஷல் ஐட்டம் நெய் ரோஸ்ட். அது இப்படி பண்ணா எல்லாம் சரியாயிடும், தோஷெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். இந்த கண்ணு கூட திருப்பி வந்துடும் சொன்னாராம்ப்பா. அதான் சித்தி என்கிட்ட சொல்லிச்சு. சரி நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதனால ஒரு நல்லது நடக்குதுன்னா அது பண்ணிடுவோமே. நான் யார் கழுத்துல தாலி கட்ட போகிறேன்? வெண்ணிலா கழுத்துல தானே. அதனால தான் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே பாரு, வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டுறது ஒரு வாட்டி என்ன 10 வாட்டி கட்டுறதுக்கும் நான் தயார். நல்லது நடக்கணும், அதுக்கு தான் சம்மதிச்சேன். என் அக்கா பையன் ஒருத்தன் இருக்கான், பேரு கோகுலு. அது அது வந்து தயங்காம சொல்லுங்க சார். அதாவது அவன் பேரு கோகுலு. ஸ்வேதாவுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். நல்லா படிச்ச பையனும் கூட, நல்லா வேலை பார்க்கறான். அவனை வேணா பேசி முடிச்சிடலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் வேற. சொந்தத்துல பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் வராது இல்ல. அதோட அவனும் வீட்டோட மாப்பிள்ளையாவும் இருப்பான். நான் சொன்னா கேட்பான். ஒரு வழியா எப்படியோ இப்போதைக்கு இதை தள்ளி போட்டாச்சு. பரவாயில்ல. அப்போ நீ வந்த நேரம் ஸ்வேதாக்கு மாப்பிள்ளை மஞ்சிரும் போல இருக்க. எல்லாம் நல்ல செய்தியாவே இருக்குப்பா. நீ வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே உன்னோட ராசி நல்ல ராசியாவே இருக்கு. சிறப்பு. என்ன டிஃபனு என்ன டிஃபனு சார். என்ன கலக்கிட்டீங்க சார். உங்களாலதான் சார் ஸ்வேதா மேடம்க்கு கல்யாண பேச்சு நடந்துச்சு. எப்படியோ சார் நல்ல விஷயம் நடந்துருச்சு. போன்ல பேசி நேர்ல பார்த்து கூட்டிட்டு வந்துருங்க சார். அது போன் பண்ணி முதல்ல விஷயத்த சொல்லணும். அப்புறம் முத்தரசன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி நேர்ல போய் பேசி கூட்டிட்டு வரணும். பாப்போம் சார். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது சார், கொஞ்சம் உடனே பண்ணுங்க. டேய், நீ என்னப்பா மத்தவங்கள விட இவ்ளோ அக்கறை காட்டுற? இல்ல சார், ஒரு நல்ல விஷயம் நடந்தா நல்லது தானே, அதுக்காக தான் சொல்றேன். பேசலாம் தான், ஆனா இந்த நேரத்துல கேசரி சாப்பிட்டு பேசினா நல்லா இருக்கும்னு தோடு. தப்பு. இதெல்லாம் ஒரு விஷயமா சார்? உடனே கேசரி உங்களுக்கு செஞ்சு தரேன். சரி அப்ப சரி நீ கேசரி கொண்டா, நான் இங்க வெயிட் பண்றேன். ஆயிட்டல்ல? சரிம்மா, போலாம் வாங்கலாம்.
எல்லா பிரச்சனையும் இந்த அழகப்ப அண்ணனால தானே வந்துச்சு. அவர் பேசாமலாம் இருக்க மாட்டாரா? ஆ? எனக்கு வந்த கடுப்புக்கு அங்கேயே ஓங்கி ஒரு அறை விட்டுருப்பேன். மாப்பிள்ளையாச்சேன்னு பார்த்து பேசாம விட்டேன். ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சிட்டேன். அதுவே மனசுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதுவும் எல்லாத்துக்கும் முன்னாடி உளறி வைக்கிறாரு. ஏன் பொங்கதை அவர் அப்படி பண்றாரு? மா விடுமா, அத நான் பாத்துக்கறேன். அவருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி வைக்கிறேம்மா. அது இதுன்னு உளறிட்டு இப்ப கேசரி தான் ஒரு கேடா? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இந்தா, இது கேசரியில போடு. என்ன மேடம் இது? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இது பேதி மருந்து. அந்த ஆளுக்கெல்லாம் இதை கொடுத்து ஒரு 4 நாளைக்கு படுத்து எந்திரிக்க வச்சாதான் திருந்துவார். அது கேசரியில போடு. ம், சரிங்க மேடம். இந்த கேசரியில பேதி மருந்து கலந்துருக்கு. சூப்பர் 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 சூப்பர். ஸ்வேதா மேடம் தான் கலக்க சொன்னாங்க. தயவு செஞ்சு இதை சாப்பிட்றாதீங்க. இதை சாப்பிட்டா 4 நாளைக்கு நீங்க எழுந்திருக்கவே மாட்டீங்க. வாசனையே பிரமாதமா இருக்கு அப்போ. அற்புதமா இருக்கு போ. சூப்பர் 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 சூப்பர். சாரி சார், என்னால தடுக்க முடியல. என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. கலரை பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு. இங்க பாரப்பு, எங்க கேசரி சாப்பிடுறது மட்டும் ஜிலேபி பார்த்தா என்ன துரத்தி துரத்தி அடிப்பா. நான் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சு சாப்பிடுறேன். ஜிலேபி கிட்ட சொல்லிடாத. என்ன இருந்தாலும் அப்பு பண்ண கேசரி சாப்பிடாம இருக்க முடியல. சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன தூண்டுது. சாப்பிடுறேன் சாப்பிடுறேன். அப்பா, அருமை அருமை, சூப்பரா இருக்கு. ஐயோ, மறுபடியும் கலக்குதே. என்னடா இது? ஐயோ, அப்போட கேசரிய சாப்பிட்டா என் வயிறு இப்படி ஆகி போச்சே. இன்னும் 2 வாட்டி போயிட்டு வந்தா அவ்வளவுதான் நம்ம கதி. ஐயோ அம்மா. இனி என் பக்கம் திருப்பி வாலாட்ட மாட்டார். சார், அப்பு, எப்படி என் நடிப்பு? ஏமாமா, நானே படிச்சு முடிச்சிட்டு வெளிநாட்டுக்கு போலான்னு பிளான்ல இருக்கேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்னால அதெல்லாம் முடியாது. மாமாங்கிற மட்டு மரியாதை இல்லாம இப்படி எல்லாம் பேசுற நீ? பின்ன நான் என்ன பண்ணட்டும்? என்ன அதெல்லாம் சம்மதிக்க முடியாது. கோகுல் கோகுல், சொன்னா கேளு. நான் நேர்ல வந்து உனக்கு விவரம் சொல்றேன். ஸ்வேதா போட்டோவை காட்டினா அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா சம்மதிப்படா. ஐயோ, அதெல்லாம் ஒத்து வராது மாமா. ஏய், நான் நேர்ல வந்து சொல்றேன்டா, தானா ஒத்து வரும். புரியுதா? மாமா 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 மாமா. சா, என்ன இந்த கோகுல் இப்படி சொதப்பறான்? பாத்துக்கலாம் மேடம். நல்ல வேலை, அந்த லாஸ்ட்ல கடைசியில உங்களுக்கோசரம் ஒரு சேலை இருந்தது மேடம். இதேதான். இந்த புடவை வேணா கடைசியில இருந்திருக்கலாம். ஆனா எப்பவுமே நான் தான் ஜெயிக்கிறதுல நம்பர் 1. ஆமா, ஏன் அதே மாதிரி புடவை கட்டிக்கணும்னு அடம்பிடிக்கிறேன்? விஷயம் இருக்கத்த. அந்த வெண்ணிலா என்ன மாதிரி பட்டு புடவை கட்டி மாமா பக்கத்துல உட்காந்து தாலியை கட்டிக்கிட்டாலோ அதே மாதிரி நானும் அதே கலர்ல பட்டு புடவை கட்டி பிளவுஸ் போட்டு தாலியை கட்டிக்கணும் அத்த. இத பேக் பண்ணிரலாமா மேடம்? பண்ணிடலாமே. சரிங்க மேடம். பில் கொடுத்துருங்க. அப்புறம் என் மாமாவுக்கு சரிங்க சார். அண்ணா, இங்க பாருங்க மேடம். இந்த மாதிரி வேணும். இருக்கு மேடம், காட்டுறேன்.
அத்தை சூப்பர் அத்தை. நானும் மாமாவும் இந்த ட்ரெஸ்ல நிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும்ல? உனக்கு என்னம்மா ராசாத்தி, சூப்பரா இருப்ப. அத்தை நாம இதுக்கப்புறம் மாங்கல்யம் வர வாங்கணும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க அத்தை. இதை எடுத்துக்கிறோம். பில் கீழே ஓகே கொடுத்துருங்க. மேடம், தேங்க்ஸ். அதே மாதிரி காலுக்கு மெட்டி வேணும். தேவி தேவி மெட்டி எடுத்துட்டு வா. அதையும் நீங்க இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே எடுத்து கொடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் பிளெயினா வேணும். அதுவும் காட்டுறேங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி வேணும். இந்த டிசைன்ல வேணும். இருக்கா பாருங்க. இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப Thank you. சந்தோஷமா. எல்லாம் Thanks. நல்லபடியா நடக்கும். வாழ்த்துக்கள். Thank you. வர ஏய் குடி. ஸ்வேதா, கொஞ்சம் இரு. அப்போ எல்லாம் உள்ள வச்சிட்டியா? இங்க பாரு, இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா? நாங்க அன்னைக்கு சொன்னோமே அந்த டெஸ்ட், அதுல இதுவும் ஒண்ணு. எங்கேயாவது நீ வாயை திறந்து சொன்னேன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். புரிஞ்சுதா? இல்லைங்க மேடம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆமா, அது என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்னாச்சு? அது காளிதாசன் ஒருத்தர் நாள் குறிச்சு கொடுத்தாரு. அவரை போய் நீ பார்த்து உன் ஜாதகத்தையும் உன் மாமாவோட ஜாதகத்தையும் காட்டு. அவர் ஏதாவது ஒரு யோசனை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் பாக்குறியா? நல்ல பலன் சொல்லுவாரு. நாளைக்கு காலையில முதல் வேலையா போய் பாரு. சரிக்கா. பொன்னாச்சி அம்மா, எனக்கு என் மாமா வேணும். எப்படியாவது என் மாமாவை என் கையில ஒப்படைச்சிடு. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இது என் தம்பி பொண்ணு. இவளுக்கும் என் பையன் முத்தரசனுக்கும் கல்யாணம் முடிக்கலான்னு கொஞ்ச நாள் முன்னாடி முடிவு பண்ணியிருந்தேன். 2 பேரும் மனசுக்கு பிடிச்சு போய் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சாங்க. கல்யாணமும் பண்ணி வைக்கலான்னு இருந்தோம். அப்பதான் எங்க தூரத்து உறவுல வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு எங்க வீட்டு சமயக்காரி மாதிரி தான் இருந்தா. என்ன மருந்து மாயம் பண்ணாலோ இவங்களுக்கு இடையில புகுந்து என் மக முத்தரச மனச மாத்தி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அடக்கடவுளே, இந்த காலத்துல இப்படி இல்லாம இருக்காங்க. சேச்சே, கேக்குறதுக்கே காது கூசுதும்மா. உங்களுக்கே இப்படி இருக்கே, பக்கத்துல இருந்து பாக்குற எங்களுக்கு எப்படி இருந்து? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீ நினைக்கிற மாதிரி உடனே கல்யாணம் சட்டுன்னு ஆகாது. ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு தடையா அந்த வெண்ணிலா தான் வரணும். அவளே இல்லையே. எல்லாம் சரிதாம்மா, ஆனா ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு ஜாதகம் சொல்லுது. நான் சொல்லலம்மா. ஜோசியரே, நான் என் மாமா மேல உயிரையே வச்சிருக்கேன். என்ன சும்மா நினைச்சிடாதீங்க. நான் பாக்குறதுக்கு தான் சாதுவா தெரியுவேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் எவ்வளவு போராட்டம் வேணாலும் பண்ணுவேன். அதை நான் பாத்துக்கிறேன். சீதா, ஒரு நிமிஷமா. கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா ஹலோ, இரு. உன் கணவனை நீ கைப்பிடிக்க முடியும். ஆனா அதுக்கு நிறைய பரிகாரம் இருக்கு. அதையெல்லாம் விடாம செஞ்சு முடிச்சா கண்டிப்பா நீ உன் புருஷனை தக்க வச்சுக்க முடியும். கண்டிப்பா என் முத்து மாமாவுக்கு கண் பார்வை வரணும். அவர் கூட நான் ஒன்னா சேர்ந்து வாழணும். அது நடந்தா போதும். சரிம்மா, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உன் மனசுக்குள்ள முழுக்க முழுக்க நம்பிக்கையோட இந்த விஷயங்கள்லாம் செய். கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்கய்யா. முதல்ல நான் சொல்றது என்னன்னா, கருப்பண்ணசாமி கோயிலுக்கு மண்குதிரைய செஞ்சு வைக்கிறேன்னு நேர்ந்துக்கோ. முதல்ல அதுக்கான பிரார்த்தனைய பண்ணி மனசார வேண்டி. அவ்வளவுதான். தயவு செஞ்சு நீங்க அவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க ப்ளீஸ். நீங்க குறிச்சு கொடுத்த அதே முகூர்த்த நாள்ல நான் கல்யாணம் பண்றேன். அது நடந்தே தீரும். இதுல ஏதாவது மாற்றம் வந்துச்சு, இத பாத்தீங்களா, கையிலேயே வச்சு திரிஞ்சிட்டு இருக்கேன். இந்த விஷத்தை என் மாமாவுக்கு கொடுத்துட்டு அவரையும் கொண்டுடுவேன், நானும் குடிச்சு செத்துருவேன்.
என்ன ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? விடு, நம்மள மீறி எதுவும் நடந்துராது. நடந்துருச்சு அத்தை, நடந்துருச்சுல. இப்போ நமக்கு பின்னாடியே இங்க வந்துட்டு போயிருக்கா அவ. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தனை கோபப்படாம இருக்க முடியும்? அதனால யாரு என்ன சொன்னாலும் கேக்குற நிலைமையில அவங்க இல்ல. அவங்க நினைக்கிறது தான் சரின்னு வாதம் பண்ணுவாங்க, நினைக்கிறத சாதிக்கணும்னு நினைப்பாங்க. உங்க இஷ்டப்படி செய்யுங்கம்மா. ஆமா, என் இஷ்டப்படி நான் செஞ்சே தீர்வேன். ஆனா ஒண்ணுமா, அந்த பொண்ணுகிட்ட நியாயம் இருக்கு. அந்த நியாயத்துக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. அவ்வளவு ஈஸியா அந்த மாங்கல்யத்தை பறிக்க முடியாது. கொஞ்சம் பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க குறிச்சு கொடுத்த அதே நாள்ல என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன். வாங்க அத்தை போலாம். தாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா வேண்டியிருக்கேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக மண்குதிரை செஞ்சு கருப்பு கோவிலுக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். அப்படியா? அப்ப ஒண்ணு செய்யுங்கம்மா. கருப்பு சாதாரண சாமி இல்ல, ரொம்ப துடியான தெய்வம். அவரு உத்தரவு கொடுத்தாதான் நீங்க குதிரையே செய்ய முடியும். ஐயோ, என்ன உத்தரவு? வாங்க, நானே கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? கருப்பு கோயில் பூசாரியே நான் தாம்மா. ஓ, அப்படிங்களா? வாங்க போலாம், வாங்க. காக்கும் தெய்வமே, எங்கள் கருணை தெய்வமே, நாங்கள் நோக்கும் இடமெல்லாம் உந்தன் வீர தோற்றமே. அள்ளி சொருகிய மலர் அழகு கொண்டையும் வளர்த்துள்ளு மீசையும் உந்தன் எழிலை கூட்டுதே. பகையை அழித்திடும் சிறந்த பரந்த தோள்களும் நல்ல கருத்த மேனியும் உந்தன் வலிமை காட்டுதே. காடு வீடெல்லாம் உந்தன் காவலில் உண்டு. ஐயா கருப்பண்ணசாமி, ஜோசியர் சொன்ன மாதிரி நான் உனக்கு மண்குதிரை வாங்கி சாத்தணும். அப்பதான் முத்து மாமாவுக்கு கண் பார்வை திரும்ப வரும். நானும் ஒண்ணு சேர முடியும். முத்து மாமாவோட மறுபடியும் சேர்ந்து அதே வீட்ல நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழறதுக்கு நீதான் அருள் புரியணும். தயவு செஞ்சு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு உத்தரவு கொடு கருப்பு. உன் தட்சணைய சந்தோஷமா வாங்கிக்கிறேன். உன் பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்கு மண் குதிரைய செஞ்சிடறேன். அதோட சேர்த்து கருப்புக்கு அருவாளும் இந்த சாட்டையும் வாங்கி படைச்சிருமா? சரியா? சரி, சந்தோஷமா வேங்கக்கா. தைரியமா இருங்க, எங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். முத்தரசன் சார ரகசியமா கல்யாணம் பண்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு புது ஜோசியரை போய் பார்த்து ஏதோ நாளெல்லாம் குடிச்சிட்டு வந்ததா பேசிக்கிட்டாங்க. அதுவும் ஏன் முன்னாடியே. கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நான் வரணுமா? மானகிட்ட ஜென்மங்க, என்ன இவ்வளவு கேடு கெட்டவங்களா இருக்காங்க. ஏதோ அன்னைக்கு இத பத்தி பேசினாங்க. ஆனா அண்ணன் ஸ்வேதாக்கு மாப்பிள்ள பாக்கலான்னு சொன்னதும் மறு நிமிஷமே சம்மதிச்சாங்க. ஆனா இப்ப என்னன்னா அதையும் மீறி இப்படி திட்டம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் அண்ணன் எப்படி ஒத்துப்பாரு? பிரார்த்தனை பண்றதுக்காக கோவிலுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு மண் குதிரைக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இத நாங்க அண்ணன் கிட்ட சொல்லி இந்த பிரார்த்தனைய அண்ணன் மூலமாவே நிறைவேற்றுறோம். அப்பு, உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்களை விட படுவேகமா இருக்கீங்க. ஆமா அப்போ, எங்க வீட்டு மேல நீ இப்படி இவ்வளவு அக்கறையா இருக்க? என்னங்க மேடம், ஒரு நேரம் சாப்பிட்டா நான் எங்க சாப்பிட்டாலும் அந்த வீட்டுக்கு விசுவாசமா மாறிடுவேன். அதாவது
தான் வேலை செய்யற வீட்டுக்கு நல்லது நினைக்கிறதும் நடத்தி வைக்கிறதும் எப்பவுமே ஒரு விசுவாசமான வேலைக்காரனுக்கு அழகு தானே மேடம்? அப்போ அழகு, கொல்ல அழகு. அத்தை வர அத்தை. பாமா முத்தரசன் கிட்ட பேசிடலாம். சித்தி ஆ, என்ன சித்தி? ஆ, அது இல்லப்பா, பக்கத்துல ஒரு முருகன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொன்னாங்க. அதான் உனக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்காக சில பரிகாரங்கள்லாம் பண்ணா உடனே நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதான் நானும் வெண்ணிலாவும் அந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு போயிட்டு வந்துடலாமா? சரி சித்தி, நீ சொல்லி மாட்டேன்னு சொல்லுவனா? நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சரிண்ணே. அண்ணே அப்ப நாங்க வரோண்ணே. சித்தி, அது அவன் பட்டு பட்டுன்னு பேசுறான்னா தப்பா எடுத்துக்காத. அவன் என் மேல இருக்க பாசத்துல நான் சீக்கிரமா குணமாயினதுக்காக தான் அப்படி சொல்றான். நீ தப்பா எடுத்துக்கிட்டே சித்தி. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ ரெஸ்ட் எடு, உட்கார். ஆ, ம், நான் வரேன். ஆ. முத்து மாமா இருங்க, வந்துடுறேன். ஸ்வேதாக்காவும் அத்தையும் முத்து மாமாவை ஏமாத்தி கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்றேன்னு போய் சொல்லி ஸ்வேதாக்கா கழுத்துல தாலி கட்ட வைக்க போறாங்க. எப்படியாவது அதை தடுத்து நிறுத்து. திக்கத்தவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்வாங்க. ஆனா எனக்கு எந்த திக்கல போறதுன்னே தெரியல. நானும் திக்கத்த அனாதைதான். நீதான் எனக்கு நல்ல ஒரு திசையை காட்டணும். அந்த நம்பிக்கையோட தான் உன்னை தேடி வந்திருக்கேன் கருப்பு. குதிரை சாத்திரன்னு வேண்டி இருக்கேன். பாத்தியா? எப்படி கண்ணு தெரியுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த கருப்பன் நீ பார்க்கணுங்கிறதுக்காக தான் உன் அறிவு கண்ணை திறந்திருக்கேன். கும்பிட்டு என்னடா பிரயோஜனம்? என் வேண்டுதலை நிறைவேற்றாம தள்ளி போடுறியா? நான் தான் உத்தரவை கொடுத்துட்டேனே, என் உத்தரவை மதிக்க மாட்டியா? சொல்லு, என் உத்தரவை மதிக்காத அளவுக்கு நீ பெரிய ஆயிட்டியா? கருப்போட நீ பெரியவனாடா? இல்ல இல்ல கருப்பையா, ஐயா இல்ல அப்படிலாம் இல்ல. என் உத்தரவை மதிக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதாண்டா வழக்கம். இல்லத்த, மருத நான் தான் வெண்ணிலாவை தேடுறதுக்காக அனுப்பியிருக்கேன். அவ எங்கேயோ நம்ம பக்கத்திலே இருந்துகிட்டு விளையாட்டு காட்டுறான். அது எனக்கு நல்லாவே புரியுது. அவளை எப்படியாவது புடிச்சு லாக் பண்ணா மட்டும்தான் நான் நினைச்சது தடை இல்லாம நடக்கும். அதனாலதான் மருத வெண்ணிலாவை தேட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவ மட்டும் கிடைக்கட்டும். அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க. அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. இந்த அப்படி இதுல புடவை, வேஷ்டி, சட்டை எல்லாமே இருக்கு. சரியா? நாங்க போய் முத்தரச மாமாவை கூட்டிட்டு வந்துரும். வாங்க அத்தை, வாங்க போலாம்.
அது பலன் அளிக்கல. இப்ப அவங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. எப்படி நான் தடுக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பரிகாரம் அது இதுன்னு எதையாவது சொல்லி ஸ்வேதாக்கா கழுத்துல முத்து மாமாவை தாலி கட்ட வச்சிடுவாங்க. என்ன ஆக போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீங்க வாங்க. உட்காருங்கண்ணே. அப்போ தண்ணி எடுத்துட்டு வாப்பா. கால்ல ரொம்ப அடிபட்டுடுச்சாப்பா? இந்தாங்க பெரியம்மா. கொடு கொடு. இந்தாப்பா குடி. என்னவோ கோயிலுக்கு கிளம்புற நேரமா பார்த்து இப்படி ஆகுது. சரி முத்தரசு, நேரம் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போயிடும். பரிகாரத்தை நிறைவேற்றணும். வாப்பா போலாம். முதல்ல நான் கருப்பணசாமி கோயிலுக்கு போகணும் சித்தி. அதுதான் கரெக்டுன்னு தோணுது சித்தி. இல்லப்பா முத்தரசு. இல்ல சித்தி, நீ தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சித்தி. ஒரு வேண்டுதல் பண்ணா அது மனசுல ஒரு நிறைவோட பண்ண சித்தி. அதில் எது நெருடல் இருக்கக்கூடாது. இப்போ கருப்பணசாமி என் கனவுல வந்ததுக்கு அப்புறம் நான் நீ சொன்ன இடத்துக்கு வந்து முழு மனசோட பண்ண முடியாது சித்தி. அதனால நான் முதல்ல கருப்பணசாமி வேண்டுதலை முடிச்சிடறேன் சித்தி. கார்த்தி ஆனே அது பாரு, நீ சொன்ன மாதிரியே முதல்ல கருப்பணசாமி கோயிலுக்கு போயிடலாம். அந்த வேண்டுதலை முதல்ல பண்ணிடலாம் கார்த்தி. அதுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் நீ தயார் பண்ணிடு. சரிண்ணே. அப்போ சார், ரூமுக்கு போகலாம். நீ நல்லா வேலை செய்கிற, உண்மையாகவும் வேலை செய்கிற. நல்ல பையனா இருக்க. எனக்கு கண்ணு வரட்டும், உனக்கு கண்டிப்பா ஏதாவது நல்லது பண்ணுவேன். பரவாயில்ல சார், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். நீ எதுவும் செய்ய வேண்டாம் முத்து மாமா. நம்ம சேர்ந்து சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். ஒரு வழியா மாமாவுக்கு காப்பு கயிறு கட்டியாச்சு. இனி விரதம் இருந்து சொன்ன மாதிரி மண்குதிரை, அருவாளு, சாட்டையெல்லாம் படைச்சிட வேண்டியதுதான். இப்போ உடனே போய் அருவாளு, சாட்டையெல்லாம் வாங்கிடணும். நேரத்தை வீணாக்க கூடாது. துணையா இருக்கும்மா. இது சரியா இருக்கும். இது ஓகேம்மா, இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. நம்ம கடையில் வந்து வாங்கிட்டு போறீங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்மா. நல்லா இருக்கு. இதுல முத்தரச வெண்ணிலான்னு பேர் பொறிக்க முடியுமா? அது பண்ணிடலாமா, வழக்கமா பண்றதானம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. என்னது, இவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? அருவாளால வெட்டுற மாதிரி எல்லாம் பண்றாளே. நல்லா இருக்குங்கண்ணே. சந்தோஷமா. பையில போட்டு தாங்க. கொண்டாங்க. இல்லடா, அங்கதான் நான் வந்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்துருவேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். யோ, பாத்து வர மாட்டே நீ. ஏன்னா விட போறேன். என்னையா என்னையா பேச? சார் தெரியாம மெடிசன் சொல்றேன்ல சார். கையெடுக்க நேரங்களை பாத்து வர மாட்டியா நீ? உன் வீட்ல இருந்து எடுத்துட்டு போக போறியா? நான் வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறேன்யா. அங்கதான் என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அவரை கோவிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்றது கஷ்டம். சிறப்புமா. எல்லாருக்கும் இந்த குடுப்பனை கிடைக்காது. குதிரைய உன் வீட்டுக்கே கொண்டு வந்து கண்ணை திறந்து பூஜை பண்ணி கொடுத்துறேன். எப்ப வேணும்னு நீ சொல்லு, நானே எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்குதான் நான் காப்பு கயிறே கட்டியிருக்கேன். வீட்ல அவர்கிட்ட கலந்து பேசிட்டு நானே உங்களுக்கு கால் பண்றேன். சரிம்மா. உன் போனுக்கு இந்த குதிரையோட போட்டோவை அனுப்பிச்சிருக்கேன். அதுல பாத்துக்கம்மா. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. சரிம்மா, வச்சிடுறேன். தம்பி அண்ணே, இந்த குதிரை ரெண்டையும் ரொம்ப பத்திரமா எடுத்து வை. கார்த்திக் அப்ப சொல்லும் போதே நினைச்சேன் இதுக்கு பின்னால வெண்ணிலா தான் இருக்கான்னு. நான் நினைச்ச மாதிரியே ஊர்ஜிதமாயிடுச்சு. ஆமாமா, கருப்பணசாமிக்கு மண் குதிரை வைக்கணும், அருவா சாட்டையெல்லாம் சாத்தி பிரார்த்தனை பண்ணணுங்கிற விஷயம் எல்லாம் இந்த கார்த்திக்கு தெரியாது. அவதான் இதை எங்க இருந்தோ செய்யறான்னு நினைக்கிறேன்.
அவ எங்கேயோ வெளியில இருந்துகிட்டே தன்னோட மாங்கல்ய பலத்தை பெருக்கிக்கணும்னு நினைச்சு பெருசா முயற்சி பண்றான். விடமாட்டேன் அத்தை, விடமாட்டேன். அந்த கருப்பண்ணன் சாமி பூஜை பிரார்த்தனை எதையுமே நிறைவேற்றுறதுக்கு நான் விடமாட்டேன். நிறுத்தி காமிக்கிறேன். நம்ம எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா சார். வா அப்பு. எப்ப பாரு உங்களை பத்தி பேசும்போதெல்லாம் கரெக்டா வந்துடுறீங்களே. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை தேடின ஆளே காணுமே. கொஞ்சம் பக்கத்துல மளிகைலாம் வாங்க வேண்டி இருந்தது, அதான் வெளியே போயிட்டு வந்தேன். மின்னல் மாதிரி சுத்தி சுத்தி எங்க வீட்டுக்காக வேலை பாக்குறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. உங்க புண்ணியத்துல எப்படியோ அண்ணன் கோயிலுக்கு வர சம்மதிச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு மண்குதிரை சாத்துறதா வேண்டி இருந்தோம்ல, மண்குதிரை ரெடி ஆயிடுச்சுன்னு போட்டோ அனுப்பியிருக்காரு. குதிரை அருமையா வந்திருக்கு சார். அப்படியா? காட்டுங்க. நான் பாக்குறேன். பூஜை பண்ணி அதுக்கப்புறமா கண்ணை திறந்து கருப்பண்ணசாமி கோவிலுக்கு எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்ல சார், கருப்பண்ணசாமிக்கு படைக்கிறதுக்காக சாட்டையும் அருவாலும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல அப்பு, நீங்க கலக்குன்னு கலக்குறீங்க. எங்களை விட வேகமா இருக்கீங்க. சரிங்க சார், என்ன பெரியம்மா தேடுவாங்க, நான் கீழே போறேன். பரவாயில்லையே கார்த்தி, உண்மையிலே அப்பு நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்ந்தது ரொம்ப பெருமையான விஷயம். அண்ணி இடத்துல இருந்து அப்பு எல்லா வேலையுமே பண்றாரு. சரி வாங்க, எல்லாரும் கீழே போலாம். அதனாலதான் இவ்வளவு டைம் ஆகுது. விபத்தோட அதிர்ச்சி அது எல்லாமே சேர்ந்துதான் அப்படி பண்ணுது. பரவாயில்ல, உங்க வீட்டோட நல்ல சூழல் அவரை சீக்கிரமாவே மீட்டு கொண்டு வந்துடும் நினைக்கிறேன். டாக்டர் வணக்கம். வாங்க டாக்டர். வணக்கம். முத்தரசு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? அவரை உட்கார வைங்க. நீங்க உட்காருங்க டாக்டர். பார்த்து இந்தாங்க டாக்டர். கொடுங்க. கண்ணாடியை கொஞ்சம் கழட்டுங்க. நான் இப்போ உங்க கண்ணில் டார்ச் அடிக்க போறேன். லாஸ்ட் டைம் நான் டார்ச் அடிச்சப்போ எந்த ஒளியையும் உணர முடியலன்னு சொன்னீங்க. இப்ப ஏதாவது உணர முடியுதான்னு பாருங்க. டாக்டர் சொல்லுங்க. ஒரு சின்ன ரே ஆஃப் லைட், சின்னதாக ஒரு ஒளி மாதிரி, அது லைட்டாக ஒரு மாதிரி தெரியுற மாதிரி இருக்கு டாக்டர். அது எனக்கும் அப்படியே மண்டைக்குள்ள ஏதோ பூச்சி ஓடுற மாதிரி மண்டையெல்லாம் குடையுது. இங்க பாரு, இந்த காப்பு கயிறு அது இதுன்னெல்லாம் யோசிக்காத. அதை பத்தி கவலையும் படாத. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உன்னோட நோக்கம் நீ முத்தரசங்கிட்ட வாங்க போற தாலி கயிறு மேல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன தடை வந்தாலும் அதை தகர்த்து தாலி கயிறை நீ வாங்கணும். புரியுதா? ஆமாத்த, வாங்கி காட்டுறேன். வாங்கி காட்டுறேன். அவளை நான் விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். வெண்ணிலாக்கா கிடைக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சைவம் சாப்பிடுவோம். எனக்கும் சைவம் ஓகே. செல்ல குட்டி, இங்க பாருங்க அப்பு, இனிமே எங்க எல்லாருக்கும் தனி சமையல் பண்ணிடுங்க. அத கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்து செய்யுங்க, சரியா? தனி சமையலா? நீங்க கெட்ட கேட்டுக்கு விரதம் வேற இருக்க போறீங்களோ? உங்க விரதத்தை மொத்தமா கெடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் எப்படி நீங்க போய் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுறீங்கன்னு பார்க்கலாம். என்ன அப்போ வாசனை மூக்க தொலைக்குது? என்ன சிக்கனா மட்டனா? ஐயோ, அவங்கெல்லாம் விரதத்துல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் பண்றேன். ஆனா இத போட்டு பண்றேன். ஓ,
மீல் மேக்கர் பிரியாணியா? சரி சரி, அதான் வாசனை மூக்க தொலைக்குதேன்னு வந்தேன். சரி ஓகே. ஸ்வேதா அவ மீல் மேக்கர் போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிக்கிட்டு. சரி சரி, இங்கேயே பாக்குறாங்க பாரு. விரதமா இருக்கீங்க விரதம், அதுவும் ஏன் முன்னாடியே நக்கல். உங்க விரதம் இன்னியோட க்ளோஸ். பெரியம்மா அப்படியே அந்த அருவா சாட்டையெல்லாம் அது கூட அண்ணன் ரூம்லயே வச்சிருங்க, சரியா? சரிங்க சார். ருத்ரா, என்ன மன்னிச்சிடுமா. உன் உயிருக்கும் அப்பா உயிருக்கும் ஆபத்து வந்துரும்னுதான் நான் இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு உங்க முன்னாடியே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? அந்த கருப்பண்ண சாமி தான் கூடிய சீக்கிரம் கண் திறக்கணும். அது மூலமா என் முத்து மாமாவும் கண் திறக்கணும். எங்க போனா இவ? சரி, வேண்டுதல நல்லபடியா நிறைவேற்றிடணும். டாக்டரும் கொஞ்ச நாளா கண் பார்வை வரும்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம அழகப்பா மாப்பிள்ள அவரோட அக்கா பையனுக்கு ஸ்வேதாவை சம்மந்தம் பேசி முடிச்சிருவாரு. சாமிக்கு சாத்த வேண்டிய மண் குதிரை, அருவா, சாட்டை எல்லாம் சரியா ரெடியா இருக்கு. நல்லபடியா சாத்திடணும். இந்த விஷயத்த இவகிட்ட சொல்லன்னு பார்த்தா எங்க? வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன முத்து மாமா தனியா பேசிட்டு இருக்க? ஒரு நல்ல விஷயம் அவகிட்ட நான் சொல்லணும். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். சொல்லுங்க மாமா. வெண்ணிலா. முத்து மாமா நல்லா கேட்டுக்கோ. பாரு, இந்த அருவா ரொம்ப ஸ்பெஷலான அருவா. ஏன்னா இதைதான் நம்ம கருப்பண்ண சாமிக்கு சாத்த போறோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விசேஷம் என்னன்னா, இதுல எந்த பக்கம் இங்க என்ன எழுதிருக்கு பாத்தியா? தெரியுதா? தெரியலையா? தெரியுது முத்து மாமா. என்ன முத்து மாமா? அது ஒண்ணும் இல்லை, அது 2 பேரும் வச்சுதான் சொல்லணும். அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்போ வெண்ணிலா, வேண்டுதலாம் நல்லபடியா நடக்கணும். எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கோ, சரியா? எந்த விதமான குறையும் இல்லாம வேண்டுதலை நல்லபடியா நிறைவேற்றுறோம். சரி முத்து மாமா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. சரி, நான் படுத்துக்கிறேன். அருவா எங்க? எங்க? இங்க. பைத்தியம் பிடிக்க வைப்பா. ஏய், பேசாத. நான் மருதுக்கு போன் பண்ணி பாக்குறேன், போனே போக மாட்டேங்குது. எங்க என்ன பண்றாருன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மருதோட போன் வந்துச்சு. டவுன்ல வெண்ணிலா சாட்டையும் அருவாலும் வாங்கினான்னு சொல்லி மருது சொன்னாரு. ஆனா அதே சாட்டையும் அருவாலும் முத்தரசம் வெண்ணிலான்னு பேர் போட்டு மாமா ரூம்ல இருக்கு. எப்படி வந்துச்சு? ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியல. இது ரொம்ப தப்பு. அது மட்டும்தான் எனக்கு புரியுது. அவன் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு விஷயத்திலும் சாதிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி என்னையும் பைத்தியக்காரியாக்கி அவன் நினைச்சதை சாதிச்சிருவா போல இருக்கே. பைத்தியம் தானே? சொல்லுங்க. அந்த கருப்பண்ண சாமி கிட்ட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கணுமா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவருக்கு. இங்க பாருங்க, எதுவுமே நடக்க கூடாது. எனக்கு ஒரு யோசனை சொல்லுங்க. எதுக்கு யோசனை கேக்குற? பைத்தியம் பிடிக்காம இருக்கிறதுக்கா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உனக்கு பைத்தியமாடி? உனக்கு பைத்தியமா? இல்ல, எதுக்கு என்னன்னு சொல்லு. அறிவு கெட்டவளே. நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இதை பத்தி பேசிட்டு இருக்க.
கருப்பணசாமிக்கு நாளைக்கு அவங்க பண்ண போற வேண்டுதல் நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுனா பைத்தியம் பிடிக்காம இருக்கிறதுக்கு யோசனை சொல்றாளாம். பெரிய வைத்தியர். நைஸா நாங்க 2 பேரும் திருடிட்டு வந்துட்டோமா? எப்படி என் ஐடியா? இதெல்லாம் ஒரு ஐடியா. ஏய், உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயாவது வச்சுக்கோங்க. பைத்தியம் பைத்தியம். என்ன நீ சும்மா சும்மா பைத்தியம் பைத்தியம் திட்டிட்டு இருக்க? பின்ன ஐடியா கேட்ட என்ன உளறிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு ஐடியாவா? அருவாலும் சாட்டியும் காணும்னா கோயிலுக்கு போற வழியில அவங்க வாங்கிட்டு போக மாட்டாங்க. வேற ஏதாவது ஐடியா சொல்லி தொலைங்க. சீப் ஒளிச்சு வச்சா கல்யாணம் நடக்காம இருக்குமா? ஆமா, சீப் ஒளிச்சு வச்சா நடக்காது. மாப்பிள்ளையே ஒளிச்சு வச்சுட்டா எப்படி கல்யாணம் நடக்கும்? ஸ்வேதா, நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. வர வர எங்களை நீ ரொம்ப திட்ட ஸ்வேதா. ஓஹோ, திட்டாம? நீங்க பண்ற லட்சணத்துக்கு உங்களை திட்டாம கொஞ்சுவாங்களா? சரி, ஒண்ணு பண்ணுவோம். ராத்திரியோட ராத்திரியா அந்த மண் குதிரை இருக்கிற இடம் எங்க என்னன்னு பார்த்து அந்த இடத்துக்கு போய் குதிரைங்களை தூக்கிடுவோம். காலையில அவங்க நேர்த்திக்கடனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த குதிரை வராது. அதுக்கப்புறம் அவங்க பிரார்த்தனை சுத்தமா மண்ணோட மண்ணாயிடும். அதுக்கப்புறம் அவங்க கேட்ட மாதிரி மண் குதிரை செஞ்சு வரதுக்கு எப்படியோ 2-3 நாள் ஆகும். சோ பிரார்த்தனை தடப்பட்டதுதான்.